அம்மா, எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள். உஃப், அங்கு யார் சத்தம் போடுகிறார்? இது மதியம் 2 மணி ஆகிறது. ஓ, ஓர் நிமிடம். இது அக்டோபர் 31ஆம் தேதிதானா? இதன் அர்த்தம் ஹாலோவின் நேரம். என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள். முதல் முறை பயன் வெள்ளைத்தாளில் ஒரு பந்தை போடுவது. அந்த பயமுறுத்தும் முகத்தை மறக்க கூடாது. ஓ, எப்படி செல்லுது? பயந்துட்டீங்களா? அப்போது விட்டு வா. நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். பூ, இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்கவிடலாம். பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள். அங்கே பயங்கரமான குளோவ்ஸ் இருக்கின்றன. அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம். ஆனால் கால்கள். அடுத்தது சூப்பர் மதுரமானது. பிளேட்ல பச்சை ஒழுக்கம். அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம். அது பரம நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இறுதி சேர். பாதையில் ஒரு செங்கல் சுவர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ, என்ன அற்புதமான காலை! ஓ கடவே, இது என்ன மாதிரியான மானிட்டர்? ஓ இல்ல, எல்லா கையுறைகளும் சரி. ஏ மற்றும் ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, இது கண்டிப்பாக பெண். அல்லோ, இது நச்சண்டு இருக்காதுன்னு நம்புறேன். அப்படியே பெண், உனக்கு பிரச்சனை வர இருக்குது. நான் வழியில இருக்கு. இது என்ன? ஓ, இங்கு வழி இருந்தது. ஓ, இது சாதாரண வால்பேப்பர் தான். அலை வணக்கம் குட்டி சகோ, ஹாப்பி ஹாலோவீன். ஓ, உனக்கு மனநிலையில சிக்கலா? எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி! என் கண்களை பிரிக்க முடியவில்லை. நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும். பால். குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம். பலவையானது. ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே. எனவே நான் ஒரு கேலி செய்யலாம். இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம். எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவருப்பான பூச்சிகள் உள்ளன. அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போப்ரோப் செய்யலாம். இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். அதுவே இதோ செய்முறைகள். ஐயோ சகையாதரி, உனக்காக அனைத்தையும் இங்கேதான் தயார் செய்தேன். இதோ ஒரு கண்ணடி, பால், சீரியல் மற்றும் ஒரு கரண்டி. சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி. எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. நன்றி. நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன். அதை போல்காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை. இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும். ஆஃப், நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது. எவ்வளவு அருமையான மனம்! என்ன ஒரு அருவருப்பான விஷயம். நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய். உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன். நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன். ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம். அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம். ஆமாம், இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம். ஆஹா, ஒரு முழு பக்கெட் பாப்கார்ன். அருமை. சாப்பிடுவோம். ஹே நண்பா, உஃப்க, இது சந்தேகமாக தெரிகிறது. ஆனாலும் பாப்கார்ன் சுவையாக தெரிகிறது. என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது. நான் பாப்கார்ன் மர்மமாக இருக்கிறேன். நீ அதை சாப்பிட முடியாது. ஆஹா, என்னை சாப்பிடாதே. சரி, நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன். சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது. ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும். நாம் கையாள வேண்டியது போலி கைகள் தான். அருமை. என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன். ஜேன், என்ன செய்கிறாய்? உனக்கு உதவி அளிக்கவா? நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன். நகங்களுக்கு சுவர் துளைக்கும். ஓ ஆஹா, என்ன நடக்கிறது? என் கையை துளைத்து விட்டேன். ஓஹோ, இல்லை, இது உண்மையில் பெண்ணின் கையா? ஓ, இது ஒரு போலி ஒன்று. அவன் கபடங்கள் செய்ய தெரியுமே. ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன். இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை. இதை குளற்றி இதை செய்வோம். வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தாள்? ஓ ஆயோ, இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம். ஓ ஜெயின், நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா? ஓ, எனது விருப்பமான சிப்ஸ்.
என்ன? வா, எனக்கும் சில சிப்ஸ் கொடு. என்ன நடக்கிறது? ஓ ஜெயின், உன் மூளை. எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது. அவனை நிச்சயமாக பயமுறுத்த ஒரு பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்டப் போகிறேன். இது கண்ணாக இருக்கும். இப்போது ஒரு வாய். சிறப்பு. நாங்க ஒரு மெழுகுவத்திய உள்ளே வைக்கணும். இதனால் முடிந்துவிடும். நமது பூசணிக்காய் பேய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும். இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது. ஆனால் அது போதுமானதல்ல. ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம். இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது. ஆம், இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம். யூஹூ! ஓ, இவை என்ன காலடி சுவடுகள்! ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன? நான் பயமுறுகிறேன். அங்கே கீழே என்ன இருக்கிறது? ஓ ஓ, நான் ஒரு பிசாசு. உங்க பாண்ட்ஸ் சுத்தமா வச்சுக்கிட்டீங்களா? பயந்துட்டீங்களா அண்ணா? என்னை பிடிக்க முயற்சிக்கவும். மக்களே, எங்கள் சேனலுக்கு சந்தா கொள்ளுங்கள். அதே சந்தோஷமான மற்றும் சவாலான நிகழ்ச்சிகளை தவறவிடாதீர்கள். நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்க போகிறோம்.